வணக்கம் நண்பர்களே, MotorBike தமிழ். நாங்கள் மெக்கானிக் ராஃபார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ப்ளெண்டர் வண்டி வந்து ஆஃப் இன்ஜின் பிரிச்சிருக்கிறோம். ஹெட் ஒர்க் வந்து பண்ணுறதுக்காக தான் ஆஃப் இன்ஜின் பிரிச்சிருக்கோம். ஹெட்டில் வந்து வண்டியில் வந்து பிளாக் ஸ்மோக் வருது, ஒயிட் ஸ்மோக் வரல. போர் கிட் நல்லா இருக்குது. ஹெட்டு மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஹெட்டு வந்து லேத்தில் கொடுத்து ரீசெட்டிங் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கோம். வால்வெல்லாம் கைடெல்லாம் மாற்றி நம்ம ரீசெட் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கோம். இந்த வீடியோவில் ஹெட்டு போரு எப்படி மாட்டுறது, டைமிங் எப்படி வைக்கிறது, கேம்ஷன் கிட்ட எப்படி மாட்டுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோவில் போகலாம். இந்த வண்டியில் வந்து நம்ம பிஸ்டன் வெளியே எடுக்கலை, ஏன்னா நல்லா இருக்கிறனால நம்ம வெளியே எடுக்கவே இல்லை. பிஸ்டன் எப்படி மாட்டணும், ரிங்ஸ் எப்படி மாட்டணும், இதில் ஆயில் ரிங்ஸு, ஸ்க்ராப்பர் ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ராப்பர் ரிங்ஸ் வந்து எப்படி டபுள் ஷேப்பில் வைக்கணுமா, எம் ஷேப்பில் வைக்கணுமா, இந்த டீட்டெயிலாம் வந்து நான் ஏற்கனவே தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். பிஸ்டன் ரிங்ஸ் ஃபிட்டிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம டேரெக்டாக மாட்டுறதுக்கு போகலாம். பேக்கிங் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி டவுல் பின் ரெண்டும் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. டவுல் பின் ரொம்ப முக்கியம். இதில் ஆல்ரெடி இருக்கிறனால நான் எதுவும் போடல. டவுல் பின் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் மாட்டுங்க. பேக்கிங் போட்டாச்சு. அடுத்தது நம்ம போர் மாட்டிக்கலாம். போர் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஓரிங் ஒன்று வரும், இதை மறக்காமல் போட்டுக்கலாம், இல்லைன்னா போரில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகும். அடுத்தது போர் கிட் மாட்டிக்கலாம். நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, லைட்டாக கொடுத்து சேக் பண்ணிங்கனாவே உள்ளே போயிடும். நம்ம ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேவையில்லை. இங்கே காட்டினா இங்கே உள்ள ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம போர் மாட்டியாச்சு. அடுத்தது வந்து நம்ம கேம்ஷன் கிட்டே எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். போர் மாட்டினோடனே சேஃப்டிக்கு இந்த போல்டுங்க, ஸ்ட்ரெட் போல்டு. இது 5 LNK போல்டு வரும். ஓல்டு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் போல்டு மாதிரி வரும். இது LNKயில் கொடுத்துருக்குறாங்க. இந்த போல்டு வந்து மறக்காமல் போட்டுருங்க, போல் வெளியே வராமல் இருக்கும். அடுத்தது கேம்ஷன் மாற்றிக்கலாம். ஒரிஜினல் கேம்ஷன் தான் போடுறேன். இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து இது செயின் மட்டும் 135 ரூபா வருது. கேம்ஷன் உள்ளே விட்டுக்கலாம். ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். கேம்ஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு போர் ரோலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போர் ரோலர் போடும்போது போர் ரோலர் போல்டு வந்து எப்பயுமே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இடம் வந்து காடி தேஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு கரன்னு ஒரு சவுண்டு வரும். அதனால் போர் வேலை செய்யும்போது எப்பயுமே போர் ரோலர் மாற்றிடுங்க. போர் ரோலர் கரெக்டாக சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டாச்சு. அடுத்து டென்ஷனர் வீலு, டைமிங் டென்ஷனர் வீலு மறக்காமல் உட்கார வச்சுங்க. சும்மா இது ப்ரெஸ் பண்ணி உட்கார வச்சிங்கன்னா போதும், வேறு எதுவும் வேலை இல்லை. லாக்கில் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். டவுல் பின் மேலே லெஃப்ட் சைடில் மேலே ஒன்று, ஹெட் கேஸ்கட் போட்டுக்கலாம். ஹெட் கேஸ்கட்டில் ஓல்டு மாடலாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு டவுல் பின்னு ஒரு ஓரிங் வரும். இந்த மாடலுக்கு வந்து வராது, BS4 மாடலுக்கு வந்து வராது.
அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஓரிங் வரும். BS3 மாடலுக்குலாம். இந்த மாடலுக்கு வந்து அது வராது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஓவர்ஸ் விட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஓரிங் வரும். அந்த BS4 மாடலுக்கு வராது. அவ்வளோதான். அடுத்தது நம்ம ஹெட்டு மாட்டிக்கலாம். ஹெட்டு வந்து லேத்தில் கொடுத்து க்ளீன் பண்ணி வால்வு புது வால்வு போட்டு எல்லாம் சீட்டிங் பண்ணி ஹெட்டு வந்து வச்சுருக்கிறோம். வால்வு ரெண்டும் புதுசாக போட்டு எல்லாம் சீட்டிங் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. லேத்து வேலை பக்காவாக இருக்குது. ஏன்னா தான் நம்ம லேத்தில் கொடுத்து செக் பண்ணாலும் நம்ம வந்து நம்ம லீக்கேஜ் எதனா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அப்புறமா மாட்டணும். இல்லைனா ஒவ்வொரு டைமில் வந்து வால்வு பெண்டாக கூட வந்துடும். அந்த டைமில் லீக்கேஜ் ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் கலற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். சைலன்சர் பார்த்தோம் லீக்கேஜ் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு சைலன்சரில் பெட்ரோல் லைட்டாக ஊற்றிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதோ லீக்கேஜ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நல்லா தெரியும். லீக்கேஜ் எதனா இருக்கா இருந்தாக்கா இதில் நல்லா தெரியும். லீக்கேஜ் எதனா இருக்கா பாருங்கள். எதுவுமே லீக்கேஜ் ஆகலை. அப்போது இந்த பக்கம் ஓகே. இந்த பக்கம் நல்லா இருக்குது. இந்த இன்லெட் வந்து செக் பண்ணுறதுக்கு ப்ளக்கு வந்து சும்மா டம்மியாக போட்டுக்கோங்க. ப்ளக்கு டம்மியாக போட்டுட்டு இதில் ஃபில் பண்ணிக்கலாம். பெட்ரோலு ஃபில் பண்ணிட்டு இந்த கார்பரேட்டர் சைடு இங்கே நம்ம வந்து வச்சு வாய் வச்சு ஊதுனோம்னா இங்கே பப்புள்ஸ் வரக்கூடாது. பப்புள்ஸ் வந்துச்சுன்னா மேலே தூக்கணும். பப்புள்ஸ் வந்துச்சுனாக்கா இந்த பக்கம் லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். எதுவும் பப்புள்ஸ் வரல அப்போ வந்து இந்த பக்கமும் லீக்கேஜ் இல்லை. இந்த மாதிரி நம்ம எப்பயுமே ஹெட்டு வேலை செஞ்சுருந்தால் கூட நம்ம செக் பண்ணிக்கிட்டு தான் மாட்டணும். இல்லைனாக்கா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் கலற மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ ஹெட்டு நல்லா இருக்குது. அடுத்தது ஹெட்டுக்கு தேவையானது எல்லாமே மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கேம் சாப்பிட்ட இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள்ள சும்மா ஒன்றும் பெரிய சில சும்மா லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அடுத்தது ரேம் கிராம் மாற்றும் போது இந்த டேபிட் நெட்டும் ஸ்க்ரூ ரெண்டுமே மாற்றிடலாம். இது இப்போ கழுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மாட்டிட்டு அப்புறம் கழிக்கலாம். ஈஸியாக இருக்கும். கரெக்டாக கேப்பில் வச்சு பின்னு போட்டுக்கோங்க. இந்த பின்னு போடும்போது இதில் மரம் இருக்கும், த்ரெட்டு இருக்கும். ஒரு பக்கம் த்ரெட் இருக்காது, ஒரு பக்கம் த்ரெட் இருக்கும். த்ரெட்டு இருக்கிற பக்கம் வெளியே போகிற மாதிரி வெளியே வர மாதிரி போட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு கழட்டும் போது வரலன்னா கூட ஒரு போல்டு எதனா போட்டு நமக்கு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் த்ரெட்டு கொடுக்குறாங்க. ஓகே, மாட்டியாச்சு. இப்போ 8-9 ரிங்ஸ் போட்டு நம்ம இந்த இதை டேபிட் நெட்டை கழிச்சிக்கலாம். எப்போ வால்வு சீட்டிங் பண்ணாலும் டேபிட் நெட்டு மாற்றிடுங்க. டேபிட் நெட்டில் வந்து அடியில் பார்க்கணும் தேஞ்சிருக்கும். அது டேபிட் நெட்டு மாற்றிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இந்த டிக்டேக்குன்ற சவுண்டு ஒரு சில வண்டியில் வரும். டேபிட் நெட் போயிருந்தால் தான் அந்த கம்ப்ளைண்ட் வரும். அதனால் அது கொஞ்சம் மாற்றிடுங்க எப்போ கழட்டினாலும். சேஃப்டி சவுண்டு வராமல் இருக்கும், நல்லாயிருக்கும். சும்மா போட்டுக்கலாம். வண்டியில் மாட்டிட்டு அப்புறமா நம்ம வால்வு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பழைய ஃப்ளாக் கழட்டிடுறேன். அடுத்தது ரைட் சைடு டோர் போட்டுக்கலாம். போட்டு மாதிரி பேக்கிங் மறக்காமல் போட்டுருங்க. சைட் போல்டு கொட்டை போல்டு ரெண்டு வரும், மறக்காமல் போட்டுருங்க.
சாப்பிட்டோமா இது வண்டி ஒன்று இது மாடர் ஏற்றமே ரேட்டு இருந்துச்சு. அவ்வளோ மீடியமாக டைட் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஹெட்டில் வந்து நமக்கு இப்போ வேலை ஆகலாம். இப்போ இன்ஜினில் நம்ம ஹெட்டு மாட்டிடலாம். அதான் நம்ம ஆல்ரெடி பேக்கிங்கு எல்லாமே இப்போ போட்டு வச்சாச்சு. இப்போ ஹெட்டு மாட்டிக்கலாம். மாட்டும் போது டைமிங் செயின் கரெக்டாக கையில் விட்டு எடுத்துக்காங்க, இடிச்சு நிற்கும். அவ்வளோதான். அடுத்தது டாப் கவர் மாட்டிக்கலாம். டாப் கவர் மாட்டுறது எப்பயுமே போட்டால் 2 பேக்கிங் போடுங்க. ஏன்னா லீக்கேஜ் ஆகும் இது இந்த இடம் மட்டும். அதனால் 2 பேக்கிங் போட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும், லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். நான் எப்பயுமே போட்டால் 2 பேக்கிங் தான் போடுவேன். 2 பேக்கிங் போட்டுக்கலாம். டாப் கவர் மாட்டும் போது இதில் வந்து எக்ஸாஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாஸ்ட்னாலும் உங்களுக்கே தெரியும், கீழ் சைடு வரணும். இது நம்ம இது மேல் சைடு வரணும். நம்ம ஹெட்டு டாப்புக்கு வந்து 4 வாசல் கொடுத்துருப்பாங்க. 4 வாசலில் ஒரு வாசல் மட்டும் செம்பு வாசல் கொடுத்துருப்பாங்க, மீதி 3 இரும்பு வாசல் கொடுத்துருப்பாங்க. இந்த செம்பு வாசல் வந்து இந்த கீழ் சைடு வர மாதிரி போட்டுக்கணும். நம்ம டைமிங் செயின் வைக்கிற பக்கம் கீழ் சைடு வரும். எதுக்காக இந்த பக்கம் கொடுக்குறோம்னா ஆயில் வந்து இதில் தான் சர்க்குலேஷன் ஆகும். அதனால் இந்த இடத்துல நம்ம அந்த செம்பு வாசல் கொடுக்குறாங்க. மீதி 3 இடத்துலையும் வந்து இரும்பு வாசல் கொடுப்பாங்க. இரும்பு வாசல் போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் நெட்டு 4 வரும், 4 வந்து போட்டுக்கலாம். ஹெட்டு வந்து டைட் பண்ணும்போது ஆப்போசிட் டைட் பண்ணுங்கள், மீடியமாக டைட் பண்ணுங்கள். இது ஸ்டெட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால உங்களுக்கு சிங்க் ஆகும். சிங்க் ஆகிறது வந்து சிங்க்னா பெண்ட் வளையிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சுற்றுன்னு டைட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டெட் வந்து கட் ஆகிடும். அதனால் மீடியமாக டைட் பண்ணிக்கோங்க. லீக்கேஜ்லாம் ஆகாது. மீடியமாகவே டைட் பண்ணிக்காங்க போதும். அதுக்கு டைட்லாம் தேவையில்லை. அதே மாதிரி டைட் பண்ணும்போது ஆப்போசிட் டைட் பண்ணிக்காங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு கட்டத்தில் டைட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், ஜம்ப் ஆகிற மாதிரி தெரியும். அது நம்ம அமுத்தி விட்டோம்னா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தெரியும். அந்த டைமில் வந்து நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா போதும். அதுக்கு மாதிரி டைட் பண்ணிங்கன்னா ஸ்டெட்டு கட் ஆகிடும். நம்ம அழுத்துக்குள்ளே நம்ம ஒரு ஃபீலிங் வரும், திரும்பி வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த இடத்துல வந்து நம்ம டைட் பண்ணுறது நிறுத்திக்கோங்க. அதுக்கு மாதிரி டைட் பண்ணிங்க, ஸ்டெட்டு கட் ஆகிடும். ஹெட்டு டைட் பண்ணி வச்சு 4 போல்டும். இப்போ அடுத்தது நம்ம சைடில் இருக்கிற எலங்கி போல்டு போட்டுக்கலாம், ஃபிட்டிங் போல்டு. ஏற்கனவே இது போட்டோம், ஆனால் டைட் பண்ணல. இப்போ வந்து இங்கே ஹெட்டு டைட் பண்ணனால 2 போல்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம்.